இன்றைக்கு வன்னிய தலைவர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த சமுதாய ஒற்றுமை என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. வன்னியர்களுக்கான நீண்டகால பல்வேறு விதமான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தனியிட ஒதுக்கீடு உட்பட பல்வேறு உரிமைகள் இன்றும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 20 விழுக்காடு 108 சமுதாயங்களுக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடன் சேர்ந்து நம்மாலே போட்டி போட்டு முன்னுக்கு வர முடியவில்லை. அது மாத்திரமல்ல, இதுவரையிலே இந்த இடஒதுக்கீடு வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பயன்கள் என்ன என்று அரசாங்கத்திடம் கேட்ட பொழுதும் கூட நமக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அதனாலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரிடம் இதுவரையிலே இடஒதுக்கீட்டின் மூலமாக வன்னியர்கள் எந்த அளவுக்கு பயனாளியாக மாறி இருக்கிறார்கள் என்கிற வெள்ளை அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடம் தர வேண்டும் என்பதற்காக அவரிடம் நாங்கள் குழுவாக சென்று கேட்க இருக்கிறோம். அதை போல மற்றும் ஒரு வேண்டுகோளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வன்னிய தலைவர்கள் சார்பாக நாங்கள் இங்கே மனந்திருந்து கேட்கிறோம். கல்பாக்கம் அணுகுலையாலே ஆபத்து என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுத்த போர்க்கால நடவடிக்கையை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மாநில அமைச்சர்களை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியதும், அதே நேரத்திலே மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களை போராட்ட குழுவினரை சந்திக்க வைத்த அந்த வேகத்தை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அதை போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வட மாவட்டங்களிலே ஏற்பட இருக்கிற ஆபத்தான சென்னை உட்பட வட மாவட்டங்களுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய ஆபத்து மிக குறுகிய சூழ்நிலையில் இருக்கிறது. அதுதான் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தாலே ஏற்பட இருக்கிற ஆபத்து. இதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். சுற்றுச்சூழல் பிரச்சனையை பொறுத்தவரையிலே அவருக்கு அதிக ஆர்வம் உண்டு. மழைநீர் சேகரிப்பு விவகாரத்திலே அவர் எடுத்த நடவடிக்கைகள், இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பான்மையான வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயமும் வாழக்கூடிய பகுதிதான் வட மாவட்டம். ஏறக்குறைய வன்னியர்களுடைய விழுக்காடு 70 விழுக்காடுக்கு மேலாக வட மாவட்டங்களிலே இருக்கிறது என்பதை தமிழக முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே சுனாமியாலே பாதிக்கப்பட்டு கல்பாக்கம் கதிர்வீச்சினை இன்றைக்கு வெளிப்படுத்தி வருகிறது என்பதை இன்றைக்கு அறிக்கை மூலமாக நான் அறிந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானபூர்வமான அறிக்கையும் இருக்கிறது. ஆகவே உடனடியாக கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை மூடுவதற்கான நடவடிக்கையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் வன்னியர் சமுதாயத்தினுடைய பெருத்த ஆதரவை பெற்று தமிழக முதலமைச்சராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே உடனடியாக இன்றைக்கு அவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதை போல இன்றைக்கு இந்த தலைவர்கள் ஒன்றாகி இருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வன்னியர் வாக்கு வங்கியை குறிவைத்து பலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுடைய ஆதரவாளர்கள் யார், வன்னியர் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டும் பொருட்டாகத்தான் இன்றைக்கு வன்னியர் தலைவர்களாக நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற சில அரசியல் கட்சிகள் வன்னியர் வாக்குகளை பெறுவதற்கு குறிவைத்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களை அடையாளம் கண்டு இனம் கொண்டு வன்னிய மக்கள் ஒதுக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விஜயகாந்த் அவர்கள் வன்னிய சமூகத்தினுடைய விரோத போக்கிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருவதையும் நாம் மறந்துவிட முடியாது. வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பகுதிகளில் எல்லாம் வன்னியர்களுக்கு வாய்ப்புகளை அளிக்காமல் புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தையே ஏமாற்றி வருவது என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் வெளிச்சம் போட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக வன்னியர் இன விரோத அரசியல் கட்சியை நடத்தி வருகிறவர்களை அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டியது வன்னியருடைய தலையாய கடமை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தையும் நாங்கள் கூட்டியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், அதுவும் வன்னியர் சமுதாய பகுதியிலே வெற்றி பெற்று விட்டோம்.
அது ஜாதி இல்லை மதம் இல்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த வெற்றி முழுமையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட வெற்றி என்பதை மறந்தவர்கள் தான் இதை இப்படி கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆக வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான எண்ணமும் முதலமைச்சர்களுடைய ஆதரவின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் வன்னியர் சமுதாயத்தை புறக்கணிப்பதை இந்த வன்னியர் குழு வன்மையாக வன்னியர் தலைவர்கள் சார்பாக நாமன்னியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வன்னியர்கள் நலன்களில் அக்கறை இல்லாத இவர்களை இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, குறிப்பாக வன்னிய மக்கள் இவர்களை புறக்கணித்து இந்த தேர்தலில் அவர்களை டெபாசிட்டுகளை இழக்க வைப்பார்கள் என்பதையும் இந்த தேர்தலில் இந்த மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். வேற ஏதாவது கேட்கிறீங்களா? இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் வன்னியர் சங்க அமைப்பு சார்பில் ஒரு பங்கேற்பு உண்டா? இல்லைங்க. இப்ப நாங்க இந்த சமுதாயத்திற்கு ஆதரவாக இருக்கிறவர்களை பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை இந்த குழுவினர் ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்கிற அடிப்படையிலும், அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றி காட்டுங்கள், அதுக்கு பிறகு எங்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு வன்னிய தலைவர்களையும் நாங்கள் புறக்கணிக்க போவதில்லை, எந்த ஒரு வன்னியர் அமைப்புகளையும் நாங்கள் புறக்கணிக்க போவதில்லை. எல்லா வன்னிய அமைப்புகளும் வன்னிய தலைவர்களும் ஒரே நேர்கோட்டிலே வர வேண்டும், ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். சொல்ல போனா இந்த நாம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு கூட நாங்கள் அழைப்பை அனுப்பி இருக்கிறோம். ஆகவே ஒருவரை விட்டுவிட்டு ஒருவர் இந்த சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் திறந்த மனத்தோடு அனைத்து தலைவர்களையும் இங்கே அழைத்திருக்கிறோம். எனக்கு எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சமுதாயத்தை வழி நடத்தியவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக திகழ்ந்தவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே திரண்டு தங்களுடைய ஒற்றுமையை காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு பெரிய சக்தியாக, அரசியல் சக்தியாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளிலே உள்ள நியாயங்களை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக் கொள்கிறேன். ராமசாமி படையாட்சியார் அவர்களுக்கு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் என்றுமில்லாத அளவிற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5 அமைச்சர்களை அனுப்பி ராமசாமி படையாட்சியார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அவர்களுக்கு இந்த அமைச்சரவையில் வன்னியர்களுக்கு கூடுதல் இடங்களை வழங்குவார் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே 5 அமைச்சர்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் கூடுதல் அமைச்சர்களை அவர்கள் வழங்க வேண்டும், வழங்குவார்கள் என்கிற எதிர்பார்ப்பில் இந்த வன்னியர் குழு அவர்களை வலியுறுத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே ஏராளமான பொறுப்புகள் இந்த ஆட்சியில் இருக்கின்றன. அதிலே வன்னியர்களை அதிகமாக வன்னியர்கள் நியமனங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம். அதே போல சொத்து பாதுகாப்பு நல வாரியம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இந்த வன்னியர் குழுவினர் இங்கே வலியுறுத்துகிறோம். வன்னியர் சொத்து நல பாதுகாப்பு வாரியத்தை உடனடியாக அமைத்து அதிலே வன்னியர்களை வாரிய தலைவர்களாகவும் உறுப்பினர்களாகவும் நியமனம் செய்து சிறப்பாக செயல்படுத்துவார். அந்த நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு வைக்கிறோம். நிச்சயமாக செயல்படுத்துவார் என்கிற நம்பிக்கையில் இதை முதலமைச்சர்கள் இந்த வேண்டுகோளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.